எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜனவரி 7, 2026 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நிப்டி 50 37 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ தொடர்ந்து மூணாவது நாளா வந்து நிப்டி 50 நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. சோ ஓவராலா மார்க்கெட்டே வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படிங்கறத இது வந்து நமக்கு சொல்லுது. அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து கொஞ்சம் பிரீத் எடுத்திருக்கு. கோல்ட்ல வந்து ஸ்லைட்டா வந்து ஒரு ஃபால் இருக்கு. 0.7% கிட்ட வந்து இன்னைக்கு கோல்டு வந்து கரெக்டா இருக்கு. அதே மாதிரி இந்தியால டொமஸ்டிக் மார்க்கெட்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு 30 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு. சோ கோல்ட பொறுத்த வரைக்கும் கோல்டு பீஸ்ல எப்பெல்லாம் வந்து கரெக்ஷன் நடக்குதோ அப்பெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது 2026 கோல்டோட ரன் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கான ட்ரிகர்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா எப்பெல்லாம் வந்து கரெக்ஷன் இருக்கு, எப்பெல்லாம் வந்து என்னால அக்குமுலேட் பண்ண முடியுதோ அப்பெல்லாம் வந்து 1 2 அப்படின்னு சொல்லி கோல்டு பீஸ் வந்து நான் அக்குமுலேட் பண்ணிருக்கேன். அடுத்து ரூபா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. திரும்ப 90 ரூபாய்க்கு உள்ள வந்து வந்துருச்சு. 89.90 வந்து ரூபா வந்து டாலருக்கு எகென்ஸ்டா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா யூபிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2026 எண்டுக்குள்ள டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது 94 வரைக்கும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ரூபியோட டிப்ரிசியேஷன் நடந்துச்சு அப்படின்னா அது கோல்டுக்கு டொமஸ்டிக்காவும் வந்து ஒரு பிரைஸ் ஹைக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் செக்டார்ஸான பார்மா, ஐடி இந்த மாதிரி செக்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கும். அடுத்து இன்னைக்கு பார்மா ETF வந்து பாசிட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே பார்மா பீஸ் 3% கிட்ட பாசிட்டிவா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நாம முன்னாடி வீடியோஸ்லயே பார்மா பீஸை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்குமுலேட் பண்றதை பத்தி வந்து பேசியிருப்போம். நான் வந்து பர்சனலா பார்மா பீஸை கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணிருக்கேன். இப்போ HDFC செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த செக்டார் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த பார்மா கம்பெனிஸ்ல இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நியூஸ் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். இன்னைக்கு பெரும்பாலான பார்மா கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் சிப்லா மட்டும் நெகட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. 4% மேல வந்து இன்னைக்கு சிப்லா கரெக்டா இருந்தது. சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த சிப்லாவோட மெடிசின்ல இருக்கிற ஒரு முக்கியமான மூலப்பொருளான லாண்ட்ரோடைட் அப்படிங்கிற பொருளை வந்து தயாரிக்கிற அந்த சப்ளையர் சைட்ல வந்து USFDA வந்து காம்ப்ளைன்ஸ் கேப் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த மூலப்பொருள் தயாரிக்கிற ஒரு சப்ளையர் சைட்லயே வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ சொன்னதுனால சிப்லா ஷேர் வந்து இன்னைக்கு கரெக்டா இருக்கு. சோ இந்த ஷேர் வந்து பர்சனலா என்கிட்ட கிடையாது. பட் ஆனா PE வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. 22 அந்த PE தான் இருக்கு. சோ இன்னமும் ஷேர் வந்து கரெக்ட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். பட் ஆனா இப்போதைக்கு என்கிட்ட ஷேர் கிடையாது. நான் வெறும் ஒரு வாட்ச் லிஸ்ட்ல மட்டும் தான் இந்த ஷேர் வந்து போட்டு வச்சிருக்கேன். அடுத்து டாக்டர் ரெட்டி வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஹெவாக்சின் அப்படிங்கிற வேக்சினை வந்து அவங்க லான்ச் பண்ண போறோம் இந்தியால அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேக்சின் வந்து ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற கல்லீரல் தொற்றுக்கு இந்தியால அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரே வேக்சினா இருக்கு. சோ இந்த வேக்சினை வந்து நாங்க இந்தியால லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல நெகட்டிவா தான் வந்து ஷேர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 1% கிட்ட டாக்டர் ரெட்டி வந்து நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இதோட PE வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்பெனில கடன்கிறது பெருசா கிடையாது. இந்த ஷேர் வந்து என்கிட்ட பர்சனலா இருக்கு. அப்பப்ப எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரியான கரெக்ஷன் வருது 1200 ரூபாய்க்கு கீழே வந்து வருதோ அப்பெல்லாம் வந்து 1 2 அப்படின்னு சொல்லி நான் வந்து டாக்டர் ரெட்டியை கன்சிடர் பண்ணிருக்கேன். அடுத்து இன்னைக்கு இன்னொரு பாசிட்டிவா மூவ் ஆன ஷேர் அப்படிங்கிறது நாட்கோ பார்மா. இந்த நாட்கோ பார்மா இன்னைக்கு மட்டுமே 2% கிட்ட பாசிட்டிவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வாரம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5% கிட்ட நாட்கோ பார்மா வந்து ரன் கொடுத்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாட்கோ பார்மா வந்து நோவா நார்டிஸ்க்கு எகென்ஸ்டா டெல்லி ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. நோவா நார்டிஸ்கோட அந்த வெயிட் லாஸ் ட்ரக்கான செமாக்ளூட்டைடோட பேட்டன் வந்து மார்ச் 2026 எக்ஸ்பைரி ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த பேட்டன்ட் வந்து கேன்சல் பண்ணணும், அது வந்து இன்வாலிடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. சோ இப்போ ஹைகோர்ட் வந்து அந்த கேஸை வந்து எடுத்துக்கிட்டு நோவா நார்டிஸ்க்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த இந்த இஷ்யூ ரிலேட்டடா வந்து 2 வாரத்துக்குள்ள ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நோவா நார்டிஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதனால இன்னைக்கு நாட்கோ பார்மா அப்படிங்கிறது பாசிட்டிவா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த தீர்ப்பு வந்து நாட்கோ பார்மாக்கு சாதகமா வந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஜெனரிக் மெடிசனை வந்து மார்ச் 2026க்கு முன்னாடியே வந்து மார்க்கெட்ல அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும். சோ அதுல எங்களால வந்து நல்ல ஒரு மார்க்கெட் சைஸை வந்து எங்களால பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நாட்கோ பார்மா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா காம்படிஷன் அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்ல வந்து ஹெவியா இருக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்து இதே மாதிரியான ஜெனரிக் மெடிசன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஓனரான எல்லி லில்லியோட மூஞ்சாரோ அப்படிங்கிற அந்த பிராண்ட் வந்து ஆல்ரெடி இந்தியால பயங்கரமா சேல் ஆயிட்டு இருக்கு. 86% மார்க்கெட் ஷேர் வந்து அந்த பிராண்ட் தான் வந்து வச்சிருக்கு. பட் ஆனா ஜெனரிக் மெடிசன் வரும்போது அது வந்து விலை கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்தியன் கம்பெனிஸ் அந்த மார்க்கெட் ஷேரை ஓவர் தி டைம் வந்து பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் வந்து எதிர்பார்க்கிறேன். சோ இதனாலதான் இன்னைக்கு நாட்கோ பார்மா வந்து பாசிட்டிவா இருந்தது. பட் ஆனா இந்த வெயிட் லாஸ் ட்ரக் ரிலேட்டடா வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல டாக்டர்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல ஒரு
கன்சர்னை வந்து அவங்க சொல்றாங்க. இது வெறும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக வந்து நடக்குதா, இல்ல அழகு சார்ந்து தன்னை மாத்திக்கிறதுக்காக வந்து இந்த ட்ரக்ஸை வந்து மக்கள் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐடிசி வந்து அவங்களோட சிகரெட் பிசினஸ்ல வந்து ஒரு சில ஹர்டில்ஸ் வந்து இது போன வாரம் ஒரே வாரத்துல 15% கிட்ட ஷேர் வந்து கரெக்டா இருந்தது. ஆனா கம்பெனி வந்து அவங்களோட சிகரெட் பிசினஸ்ல இருந்து அவங்களோட ஒட்டுமொத்த ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்டை டைவர்சிஃபை பண்றதுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பிளேஸ் அப்படிங்கிறது இந்த ஃபுட் பிசினஸ் தான். அதுவும் இந்த பேக்கேஜ் ஃபுட்ஸ்ல வந்து அவங்க ரொம்ப அக்ரெசிவா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா கடந்த 3 வருஷமா அவங்களோட இந்த ஃபுட் பிசினஸோட growth அப்படிங்கிறது ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட்டா வந்து சொல்லுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு 13% grow ஆயிட்டு இருந்த இந்த செக்மெண்ட் கடந்த 3 வருஷத்துல 7.7% தான் வந்து grow ஆயிருக்கு. சோ இந்த செக்மெண்ட்லயும் வந்து இந்த ஐடிசியோட growth வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு பிரஷரா தான் நான் வந்து பாக்குறேன். சோ இந்த கம்பெனில இன்னும் பிரஷர் மெயின்டைன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தூக்கிட்டு போய் ஐடிசில போடுறது அப்படிங்கிறது நல்லதா இருக்காது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். சோ கொஞ்சமா வந்து அக்குமுலேட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்ட் பண்ணுங்க. ஒரே ஸ்டாக்ல அதிகமான அமௌண்ட் போட்டு வச்சீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு இஷ்யூவா போய் முடியறதுக்கான சான்ஸ் இருக்கு. நல்ல கம்பெனி தான், பட் ஆனா இப்ப ஸ்லைட்டா வந்து இஷ்யூஸ் இருக்கு. எல்லா செக்மெண்ட்லயும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் தெரியுது. அதுவும் வந்து இந்த ஃபுட் பிசினஸ் அப்படிங்கிறது அவங்களோட டைவர்சிபிகேஷன்ல ஒன் ஆஃப் தி மேஜர் விஷயமா பேசப்பட்டது. இதுலயே வந்து ஸ்லோ growth ரேட் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த கம்பெனியோட அடுத்த ரிவைவல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுமையா தான் வந்து நம்ம பார்க்கணும். அடுத்து இன்னைக்கு இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து 1% மேல வந்து அப்பா இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க அமேசான் வெப் சர்வீசஸ் கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ண போறோம் ஜெனரேட்டிவ் ஏஐல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ்க்கு ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் இருக்கு, இன்ஃபோசிஸ் டாப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி. சோ அந்த ஏஐ பிளாட்ஃபார்மை வந்து அமேசான் வெப் சர்வீசஸோட ஒரு அசிஸ்டன்ட் கூட வந்து மெர்ஜ் பண்ண போறோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து இதை வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த நியூஸை மார்க்கெட் வந்து இன்னைக்கு பாசிட்டிவா பார்த்திருக்கு. சோ 1.6% கிட்ட இன்ஃபோசிஸ் வந்து அப்பாகி 1600 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ 1600 ரூபாய் வந்து இந்த ஷேர் நான் வந்து இப்போதைக்கு கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா Q3 ரிசல்ட்ஸ் வந்து ஐடி கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் மோசமா தான் வரும் அப்படிங்கறத வந்து எதிர்பார்ப்பா இருக்கு. சோ ஏதாவது கரெக்ஷன் நடந்து 1400 1300 அந்த ரேஞ்சுக்கு வந்தா இன்ஃபோசிஸை வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன். இப்போதைக்கு என்னோட வாட்ச் லிஸ்ட்ல மட்டும் தான் அது இருக்கு. அடுத்து இந்த Q3 அப்டேட் அப்படிங்கிறது பேங்க்ஸ்க்கு பெரும்பாலும் பாசிட்டிவ் தான் வந்திருந்தது. நாம நேத்து வீடியோல பார்த்திருந்தோம். எல்லா கம்பெனி பேங்க்ஸ்மே வந்து டெபாசிட் growth சரி கிரெடிட் growth சரி டபுள் டிஜிட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல வீக்கான லோன் growth கொடுத்திருக்க பேங்க்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் பேங்க், அதுக்கப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க், கொட்டாக் மகேந்திரா பேங்க், அதுக்கப்புறம் உத்தர் ஸ்மால் பினான்ஸ் பேங்க். சோ இந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து லோன் growth வந்து கொஞ்சம் வீக்கா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுலயும் இண்டஸ்இண்ட் பேங்கோட Q3 அப்டேட் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. அவங்களோட கடன் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 13% வந்து கம்மியா இருக்கு. அதே மாதிரி டெபாசிட்ஸ் வந்து 3.8% வந்து கம்மியா இருக்கு. சோ டெபாசிட்ஸ் குறைஞ்சிருக்கு, அப்புறம் அட்வான்சஸ் குறைஞ்சிருக்கு. நான் முன்னாடி வீடியோஸ்ல இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் பத்தி பேசும்போதே சொல்லியிருக்கேன், நிறைய அக்கௌண்டிங் இஷ்யூஸ் இருக்கு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண ஷேர் இப்போ வந்து நான் கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்னு. இன்னைக்கு இந்த ஷேர் வந்து ஒரு நல்ல அப்சைட்ல இருக்கிறதுனால நான் வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன். இதை புக் பண்ணிட்டு நான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து HDFC பேங்க்கு வந்து மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. திரும்ப வந்து 800 ரூபாய்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கன்சிடர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இந்த பேங்க் ரிலேட்டடா நான் வந்து பண்ணியிருக்க அப்டேட். அடுத்து எஸ் பேங்க்ல வந்து நெகட்டிவ் growth வந்து இல்ல. அவங்களோட அட்வான்சஸ் வந்து 5.2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டெபாசிட்டும் 5.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால இன்னைக்கு மார்க்கெட்ல எஸ் பேங்க் வந்து 3% கிட்ட அப்பா இருக்கு. அடுத்தது HDFC பேங்க் வந்து அவங்க Q3 அப்டேட் கொடுத்ததுல இருந்தே வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. சோ இன்னைக்குமே 1.5% வந்து ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ட்ரேட் வந்து HDFC பேங்க்ல வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. 1756 கோடி வர்த் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து கைமாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனா யார் வித்தா யார் வாங்கினா அப்படிங்கிற டேட்டா வந்து இன்னும் வந்து வரல. அடுத்தது டாடா ரிலேட்டட் கம்பெனிஸ்ல ஒரு சில அப்டேட் இருக்கு. அது என்ன அப்படின்னா டாடா எலக்ஸி, டாடா டெக் இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல 10% கிட்ட வந்து அப்பா இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க 2 பேருமே ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து சாஃப்ட்வேர் பண்ணி தருவாங்க. ஸோ அதுல வந்து டிமாண்ட் பிக்கப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் டாடா எலக்ஸி வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஷேர். ஸோ அதை வந்து நான் வந்து கன்சிடர் பண்றது இல்லை. டாடா டெக்னாலஜிஸ் வந்து என்னோட வாட்சஸ்ல இருக்கு. பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு. 600 ரூபாய் கீழே வந்துச்சுன்னா நான் வந்து டாடா டெக்னாலஜிஸை கன்சிடர் பண்ணுவேன். இப்போதைக்கு அந்த ஷேரையுமே வந்து நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். அடுத்து டாடா பவர் வந்து ஒரு 6675 கோடிக்கு வந்து ஒரு இன்கோட் வேஃபர் யூனிட் வந்து ஆந்திரால பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சோலார் எனர்ஜி வந்து கிரியேட் பண்றதுக்காக. பட் ஆனால் இன்னைக்கு ஷேர் வந்து 1.5% வந்து கரெக்டா
ஆயிருக்கு. அதுக்கு காரணம் இந்த ஷேர் வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிற ஷேர். அடுத்து இந்த கோல்ட வந்து சேல் பண்ற ரீட்டைலர் செக்மெண்ட்ல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. சென்கோ கோல்ட் அப்புறம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இவங்க ரெண்டு பேரோட பிசினஸ்மே வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட Q3 பிசினஸ் அப்டேட் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இன்னைக்கு ரெண்டு ஷேருமே 14% அப்பா இருக்கு. பட் ஆனா இந்த செக்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஷேர்ஸுமே வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஓவர் வேல்யூவேஷன் இருக்கிறதுனால இந்த செக்மெண்டே வந்து நம்ம பெருசா கன்சிடர் பண்றது இல்ல. அடுத்து டெலிகாம் செக்டர்ல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. வோடாஃபோன் இந்தியாவோட சப்ஸ்கிரைபர் வந்து குறையிறது அப்படிங்கிறது வந்து வேகம் எடுத்திருக்கு. இந்த Q3ல போன வருஷத்தை விட இந்த வருஷம் 3 மடங்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வோடாஃபோன் இந்தியா இழந்திருக்காங்க. சோ ஜியோவும் ஏர்டெலும் தான் வந்து அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நம்ம முன்னாடி வீடியோஸ்ல பேசின மாதிரி இந்த டெலிகாம் செக்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டியோபோலி, ஜியோவும் ஏர்டெல் மட்டும் தான் இருக்க போறாங்க. சோ அதனால பிரைசிங் பவர் அப்படிங்கிறதும் அவங்க கிட்ட தான் வந்து கண்டிப்பா இருக்க போகுது. அடுத்தடுத்து அவங்க டேரிஃப் இன்க்ரீஸை வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து FMCG செக்டர் வந்து வேல்யூம் growth வந்து 5% இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. கடந்த ஒரு வருஷமா கொஞ்சம் மந்தமா இருந்த FMCG செக்டர் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கான மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா FMCG கம்பெனிஸ்லயுமே வந்து வால்யூம் growth கொஞ்சம் வர நாட்கள்ல பிக்கப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரிய ஸ்டீல் நிறுவனங்களான டாடா ஸ்டீல், JSW அப்புறம் வந்து SAIL இவங்க எல்லாருமே சேர்ந்து பிரைஸை வந்து ஹையா வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே கூட்டு செய்தி வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நிரூபமா ஆச்சு அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாத்து மேலேயும் வந்து ஃபைன் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னைக்கு இது ரிலேட்டடா வந்து ஸ்டீல் செக்டர்ல பெருசா வந்து எதுவும் வந்து ரியாக்ஷன் இல்லை. பட் ஆனால் இது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இது வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து ஒரு ஃபைன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன்ல ஒரு 30-year-old மேன் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல நான் 2 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிட்டேன். அது வந்து அதனால நான் வந்து பெருசா கடன்ல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து மாசம் 2.85 லட்சம் கோடி வந்து ஏர்ன் பண்றவரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 லட்சம் ரூபாய் கிட்ட சம்பாதிக்கிற ஒரு ஆள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஒரு 2-3 வருஷமா பண்ணி அதுல 2 கோடி ரூபாய் கிட்ட வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து எனக்கு பெருசா வந்து கடன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ F&O பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான மிக முக்கியமான காரணம் இதுதான். நம்ம சின்னதா ஆரம்பிப்போம், ஒரு லாட் அப்படின்னு ஆரம்பிப்போம், அதுல ஒரு ப்ராஃபிட்டோ இல்ல லாஸோ ஏதோ ஒன்று பண்ணும்போது அது அதிகமா பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்துல அது திரும்ப திரும்ப நம்மள ஒரு சிக்கலுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். அவரோட சம்பளத்துக்கு அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் இடத்த வந்து முடிவு பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவரால் ஒரு பெரிய பெல்ட்டை வந்து 2 கோடி ரூபாய்க்கு மேல வந்து சேர்த்திருக்க முடியும். அதே சமயத்துல F&Oல அதை வந்து பண்ணி 2 கோடி ரூபாய் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால F&O வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ரீட்டைலர்ஸ்க்கு மோசமான விஷயம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் வந்து பாக்குறேன். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இன்னைக்கு ஃபார்மா செக்டர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் வந்து இருந்தது. ஸோ இந்த வீடியோல நம்ம சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி அட்வைட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.